என்னம்மா புத்த சுத்தி நெருப்பா எரியுது? உங்க மந்திர சக்தியை வச்சு நெருப்பு அணைங்கம்மா. அம்மா, உங்க சக்தியை பயன்படுத்துவீங்கன்னு நினைச்சு பயந்து நெருப்பு தானா அணைஞ்சிருச்சுமா. சீக்கிரம் புத்துக்குள்ள கையை விட்டு குறிப்பிடுங்கம்மா. இந்த புத்தையே என்னால நெருங்க முடியல. நான் புத்து கிட்ட போனா மட்டும் நெருப்பு வருது. ஏன்னு சொல்லு. சொல்லு யட்சினி, சொல்லு. அப்பவே உனக்கு சொன்னதுதான், இந்த காடு ஈசன் வாசம் செய்யற காடு. இங்க நல்ல சக்தி நிறைஞ்சிருக்கு. அதுல ஏதோ ஒரு நல்ல சக்தி தான் புத்த நெருப்பு வளையம் போட்டு பாதுகாக்குது. துஷ்ட சக்தியான நீ அந்த புத்த நெருங்கி புத்துக்குள்ள கைய விட்டு சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை இருக்கிற இடத்துக்கான குறிப்பை எடுக்கிறது சாத்தியம் இல்லாத காரியம். அப்போ நான் எப்படிதான் அந்த குறிப்பை எடுக்கிறது? தூய்மையான மனசுள்ள ஒரு ஆளால தான் அந்த புத்த நெருங்கி புத்துக்குள்ள கைய விட்டு குறிப்பை எடுக்க முடியும். அதனால நீ சுவேதாவை வச்சு அந்த குறிப்பை எடுக்க பாரு. அதுதான் புத்திசாலித்தனம். என்ன சொல்ற நீ? இவ்வளவு சக்தி படைச்ச என்னால முடியாதது அந்த சுவேதாவால முடியுமா? கத்தாத. மதி உண்டோர் வெல்வார், மதி இல்லாதவர் எல்லாம் வீழ்வார். யட்சினி, அப்ப என்ன முட்டாள்னு சொல்றியா? அம்மா, என்னம்மா சொல்றீங்க? கோவத்துல உங்களுக்கு வரம் கொடுத்த யக்ஷினியே எதுக்குறீங்க? கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எனக்கு வேணும். அதுக்காக நான் எதையும் செய்வேன். நான் தேடி வந்த காட்டு தேவி கோயிலை என் கண்ணுல காட்டிட்ட தாயே. இந்த கோவில்ல தான் என் பொண்ணு இருக்காளா? இருபது வருஷமா பிரிஞ்சிருந்த என் பொண்ணு நான் பார்க்க போறேனா? காலை என்ன வலி வலிக்குது.
அப்பா. என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டோம்? ராசாத்தி, என்ன ராசாத்தி இங்க வரா? ராசாத்திய கண்மணி ரவுடிங்ல விட்டு கடத்தி வச்சிருக்கான்னு சொன்னா, இவ என்ன கழுகுக்கு மூக்குல வேர்த்த மாதிரி ஸ்வேதாவுக்கு ஒரு பிரச்சனை உடனே சரியா வந்து நிக்கிறா. எப்படி ராசாத்தி ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சா? ராசாத்தி ஸ்வேதாவை தேடி காட்டு கோவில் வரைக்கும் வந்திருக்கிறா. போய் கண்மணி கிட்ட சொல்லணும். அம்மா, யாரோ வர்ற மாதிரி இருக்குமா? சுவேதா. அம்மா, இவதான் சுவேதாவா? டேய், சுவேதா கண்ணுல நம்ம பட்டுடக்கூடாது. வாங்க போலாம். ஸ்வேதா, 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 எங்கம்மா இருக்க? எங்கம்மா இருக்க? உன் அம்மா, நான் வந்திருக்கேம்மா. ஸ்வேதா, ஸ்வேதா, எங்க இருக்க? ஒருவேளை இந்த புத்துக்குள்ளதான் சர்பதோஷ நிவர்த்தினி மூலிகையை தேடி போற குறிப்பு இருக்கா? நீ கோவில் இருப்ப, உன்னை பார்க்கணும்னு நான் ஆசையா ஓடி வந்தேனே ஸ்வேதா. ஸ்வேதா, எங்கம்மா போன? என் பொண்ணு நான் பார்க்கணும் தாயே. அவளுக்கு நான் உதவணும். என் பொண்ணு தேடி வந்திருக்கிற அந்த சர்பதோஷ நிவர்த்தனி மூலிகை அவளுக்கு கிடைக்கணும் தாயே. பாம்பு கடிச்சு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கிற என் பொண்ணோட புருஷன் மேடி அந்த மூலிகையால பிழைக்கணும் தாயே. என் பொண்ணு, அவ புருஷன் மேடி 2 பேரும் 100 வருஷம் ஒத்துமையா வாழணும் தாயே. அதுக்கு நீதான் அருள் புரியணும் தாயே. ஒரு வழியா சேயை தேடி தாய் வந்துட்டா. இருபது வருஷமா உன் பொண்ண நீ பிரிஞ்சு இருக்கிற. இப்ப நீ அவளுக்கு உதவி செய்யலான்னு ஓடி வந்திருக்கியா? எல்லாத்தையும் பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரியே சொல்றீங்க. என்ன உங்களுக்கு தெரியுமா சாமி? நான் அந்த தென்னாடுடைய சிவனோட சேவகன்மா. எல்லாம் அறிஞ்ச ஈசன் எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிடுவாரு. அப்போ என் பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லுங்க சாமி. உங்களுக்கு புண்ணியமா போகும். தாயும் சேயும் சேர்றதுக்கான தடங்கள் இன்னும் தீரல தாயி. உன் பொண்ணு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் இங்க இருந்தா. இப்பதான் சர்ப்பதோஷ நிவர்த்தினிங்கிற மூலிகையை தேடி அதை கண்டுபிடிக்கிறதுக்கான குறிப்பு இருக்கும் திசையை தேடி காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கா.
அப்போ நான் என் பொண்ணை பார்க்க முடியாதா? திரும்பவும் நான் என் பொண்ணை தவற விட்டுட்டேனா? அந்த ஈசன் காரண காரியம் இல்லாம எதுவும் செய்ய மாட்டான் தாயி. நீ இங்க வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்கு. அம்மா, என்னம்மா இந்த பொண்ணு ரொம்ப நேரமா புத்திய பார்த்துக்கிட்டு இருக்கு? ஒருவேளை புத்துக்குள்ள கைய விட்டு குறிப்பு எடுத்துருவாளோ? டேய் சும்மா இருடா. அவ்வளவு மந்திர சக்தி உள்ள நம்ம அம்மாவாலேயே புத்து பக்கத்துல போக முடியல, அந்த பொண்ணு போயிருமா? கன்னிமார் தெய்வங்களே, நான் என் புருஷன் மேடியை காப்பாத்த இந்த புத்துக்குள்ள கைய விட்டு சர்பதோஷ நிவர்த்தனி மூலிகை எடுக்கிறதுக்கான குறிப்பு இருக்கான்னு பார்க்க போறேன். எனக்கு குறிப்பு கிடைக்கணும் தாயே. டேய், அங்க பாத்தியா? அம்மா புத்துக்கிட்ட போகும்போது நெருப்போட வந்துச்சு, இப்ப வரல பாத்தியா? நாகம்மா தாயே, என் புருஷன் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. அவர் உயிரை காப்பாத்த நான் போராடிட்டு இருக்கேன். இந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகைய எடுக்கிறதுக்கான குறிப்பு இந்த புத்துக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுக்கிறதுக்கு எனக்கு வழியை விடு நாகம்மா தாயே. அந்த ஈசன் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் நிறைய அர்த்தமும் இருக்கு, காரணமும் இருக்கு தாயி. என்ன சாமி சொல்றீங்க? ஓ, பொண்ணுக்கு வர இருக்கிற ஆபத்து விலகி அவ தேடி போன குறிப்பு அவளுக்கு கிடைக்கணும்னா உன் பொண்ணுக்கு ரத்த சம்பந்தம் உள்ள ஒரு ஆளு அவளுக்கு வழிகாட்டணும். அந்த கன்னிமார் தெய்வங்களுக்கு நேர்த்திக்கடன் செய்யணும். அப்பதான் உன் பொண்ணை தேடி வர போற பேராபத்து கொஞ்சம் வழிவிடும். இத நான் உன் பொண்ணுகிட்ட சொன்னேன். அவ எந்த ரத்த சம்பந்தப்பட்ட உறவும் என் கூட வரலன்னு சொல்லிட்டா. என் பொண்ணுக்கு நான் அவளை தேடி வந்த விஷயம் தெரியாது சாமி. நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க சாமி, நான் உடனே செய்றேன். அதோ அங்க பார். அம்மா, அந்த பொண்ணு புத்துக்குள்ள தைரியமா கைய விட்டாமா? நீ கன்னிமார் தெய்வங்களை நினைச்சு வேண்டிக்கிட்டு அந்த முள் படுக்க மேல வழிய பொறுத்துக்கிட்டு ஒரு நாள் முழுக்க உட்கார்ந்து இருக்கணும். செய்வியா? நான் என் பொண்ணு பெத்ததை தவிர இது வரைக்கும் நான் அவளுக்கு எதுவுமே செய்யல. இப்ப நான் அவளுக்காக செய்யறேன் சாமி. என் பொண்ணு தேடி போன குறிப்பு அவளுக்கு கிடைக்கணும். கன்னிமார் தெய்வங்களே,
என் பொண்ணுக்கு உதவுங்க. என் பொண்ணோட தாலியை காப்பாத்துங்க. யட்சினி சொன்னது உண்மைதான். அம்மன் அருள் இருக்கிறனால தான் ஸ்வேதா புத்து பக்கத்துல போயிட்டா. சுவேதா புத்துக்கிட்ட போக அது மட்டும் காரணம் இல்ல. சுவேதா அம்மா ராசாத்தி சுவேதாக்கு மூலிகைக்கான குறிப்பு கிடைக்கணும்னு முள்படுக்கையில படுத்து கன்னிமா தெய்வங்களுக்கு வேண்டுதல் செஞ்சிட்டு இருக்காங்க. குறிப்பை யார் எடுத்தாலும் சரி, சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை எனக்கு தான். என்ன இது? இதுல நிறைய குறிப்பு இருக்கே, ஆனா எதுவுமே புரியலையே. மலை உச்சியில இருக்கிற சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சி லிங்கத்துக்கு பூஜை பண்ணா சிவன் அருளால சர்வதோஷ நிவர்த்தனி மூலிகை இருக்கிற இடம் தெரியும்னு இதுல போட்டிருக்கு. அந்த சிவலிங்கத்தை போய் சேர்றதுக்கான வழியும் இதுல போட்டிருக்கு. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டு போகுது. இனிமே காட்டுக்குள்ள போய் சிவலிங்கத்தை தேட முடியாது. நாளைக்கு காலையில சிவலிங்கத்தை தேடி காட்டுக்குள்ள போக வேண்டியதுதான். நாகம்மா தாயே, நான் தேடி வந்த குறிப்பை என் மேல இறக்கப்பட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸ்வேதா, இந்த குறிப்பை வச்சு நாளைக்கு மூலிகை எடுக்க போறியா? உன்னை கொன்னு உன்கிட்ட இருக்கிற குறிப்பை வச்சு நான் அந்த சர்வதோஷ நிவர்த்தினி மூலிகை அடைஞ்சு காட்டுறேன்டி. அண்ணி. கௌதம். அண்ணி, எங்க நீ போயிட்டு இருக்கீங்க? கௌதம், மூலிகை எடுக்க அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான குறிப்பு கிடைச்சிருச்சு. என்ன நீ சொல்றீங்க? பாம்பு புத்துல இருந்து எடுத்தீங்கல்ல, அந்த குறிப்பை கொடுங்க. என்ன நீ முதல்ல இருக்க குறிப்பை மட்டும்தான் படிக்க முடியுது, மத்த குறிப்புல என்ன எழுதி இருக்குன்னே தெரியலையே. அது நாம ஒவ்வொரு கட்டமா தாண்டதான் அடுத்த கட்டத்துக்கான குறிப்பை நாம படிக்க முடியும் போல. சரி அண்ணி, இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? காலையில பொழுது விடிஞ்ச உடனே இந்த குறிப்புல இருக்கிற முதல் கட்ட இலக்கை நோக்கி போலாம்.
அப்போ வாங்க நம்ம மலையடி வரத்துக்கு போவோம். எனக்கு அத்தை கிட்ட பேசின போல இருக்கு. அவங்க கிட்ட குறிப்பு கிடைச்ச விஷயத்த சொல்லணும். அண்ணி இங்க டவர் கிடைக்காது, வாங்க நம்ம ரூமுக்கு போய் பேசுவோம். ம், சரி. பேத்தி வாழ்க்கையை காப்பாத்த வந்து நம்ம வாழ்க்கை போயிடும் போல இருக்கே. இன்னும் எவ்வளவு தூரம் போறதோ எங்க போறதோ ஒன்னும் புரியலையே. கடவுளே, நீ தான் கை கொடுக்கணும். உன்னை நம்பி போறேன். சீக்கிரமா போய் ராசாத்தி ஸ்வேதாவை தேடி வந்திருக்கிற விஷயத்த கண்மணி கிட்ட சொல்லணும். ஐயோ, இந்த இருட்டுல வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குது. அம்மா தாயே, நீ தான் காப்பாத்தணும். நான் போறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டு. ஐயோ, குருவியா? ஐயோ, இதுங்கெல்லாம் எப்போதான் தூங்கும்? தாயே.